வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து 2 நாளாக மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. பெருசாக பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகும், நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும்ட்டு பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பெருசாக வந்து எந்த பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரியே நமக்கு வந்து தெரியல. ஸோ அது வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 300-400 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னாலும் ஒரு 300-400 பாயிண்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுக்குமே வந்து வழி விடாமல் அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி போதாக்குறைக்கு வால்யூம் சுத்தமாகவே வந்து இல்லை. இருந்தாலும் ஏதோ சின்ன சின்னதாக நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி வந்து நிலைமை வந்து போயிட்டுருக்கு. நேற்று வந்து அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ வரும் நாட்கள் நமக்கு வந்து வழி தெரிஞ்சு அதில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்த 25,400 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து அதை வச்சு கீழே வந்து இறங்கினாலும் மறுபடியும் ப்ரைஸ் வந்து அந்த 25,400க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து ஆயிடுது. ஸோ 25,400 இந்த இடத்துல வந்து யாரோ பையர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ அந்த பை வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வால்யூம் வந்து அவங்க வந்து பில்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் இறக்கிட்டாங்க அப்படின்னா 300-400 பாயிண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த 25,400 பயங்கரமாக வந்து ஹோல்டு வந்து பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து கன்சல்டேஷன் டைம் டிகே அந்த டைம் பாஸ் மார்க்கெட் வந்து பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஹெவியாக வித்தின் டைம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அதோட ரியாக்ஷன் அதோட மூவ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து கொடுக்கும். அது எந்த அளவுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நடக்கும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வைஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த 25,400 பயங்கரமாக வந்து ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் ஒரு 25,900 வந்து அப்படியே வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து போனாலும் ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கி விடுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் யாரோ ஒருத்தர் வந்து ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அப்போ 2 இடம் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் வந்து நடக்குது. ஒன்று இந்த 25,900 அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அது ஒருத்தராக இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். சிலர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பேர் அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து டவுன் சைடு 25,400 அந்த இடத்துலும் யாரோ ஒருத்தர் வந்து ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ ஏன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நாம் வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஆசை ரீட்டைல் ட்ரேடராக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அல்காரிதத்தை தான் வந்து நம்ம எதிர்த்து வந்து நாம் வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். என்ன பாஸ் புதுசாக ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் நமக்கு வந்து பெருசாக வந்து அமௌண்ட்டெலாம் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. என்ன மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50,000 1,00,000 அப்படின்னு நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருப்போம். இதுவே கொஞ்சம் பெரிய ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 50 லட்சத்துலேருந்து ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ரீட்டைல் ட்ரேடர் கையில் வந்து அவ்வளோதான் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க ரீட்டைல் கேட்டகரியில் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு மேலே போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் வேறு கேட்டகரியில் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க எடுக்கிற லெவலுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து வால்யூம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்க, நிறைய இடத்துல வந்து எக்ஸிட் வந்து பண்ணுவாங்க. பை ஆவரேஜ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கேட்டகரியில் நாம் வந்து வரமாட்டோம். நமக்கு தெரிஞ்சது என்னமோ சின்ன சின்னதாக ஏதோ ஒரு நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு 800 லாட்டு 900 லாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நாம் அதை பற்றி வந்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் நாம் யாருக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எதிரில் வந்து யார் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் இல்லையா. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ நமக்கு எதிராக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அல்காரிதம் தான் வந்து இருக்குது. அதாவது ஒரு ரிட்டன் ப்ரோக்ராம்.
ஸோ மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு பொதுவாக வந்து சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து ட்ரேட் வந்து எடுக்க மாட்டாங்க. அல்லது நம்மள மாதிரி ஒரு ட்ரேடர்ஸை வச்சு அவங்க வந்து ட்ரேடும் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் வந்து பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க சிஸ்டம் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்தால் மார்க்கெட் வந்து ஒரு அவங்களோட பணத்தை வச்சு சிஸ்டமே வந்து அதாவது அந்த ப்ரோக்ராமே வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு எப்போ ஆற்றுது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் எல்லாம் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஹோல்டு வந்து பண்ணும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது வந்து செல்லடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கைக்கு மீறி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொடூரமான ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கும். நம்ம வேண்டி உளுந்து புரண்டு வேண்டிகிட்டு கிடப்போம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்காது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அல்காரிதம் ட்ரேடிங் தான். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து நாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது பண்ணுறத ஒர்த்தே வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நாம் வந்து ஒரு மிஞ்சி போனால் வந்து ஒரு 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து இனிஷியேட் பண்ணி நாம் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அப்படி வந்து கிடையாது. அவங்க மினிமமே பார்த்திங்க அப்படின்னா 100 கோடி 200 கோடி 500 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உள்ளே இறக்குவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து வால்யூம் வந்து ஃபில் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதாவது ஒரே ஒரு இடத்துல வேல்யூவில் அவங்க வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஆர்டர் வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அது வந்து வெளிப்படையாக வந்து தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதாவது ஒரு 25,400 கிட்ட நான் வந்து ஒரு பை ஆர்டர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு 100 கோடிக்கு 200 கோடிக்கு அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க. அந்த எல்லா ஆர்டரும் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபில் ஆகுமா? ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிளாக வந்து சொல்லுங்கள். கன்ஃபார்மாக வந்து இல்லை தானே. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 25,400 அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கீழே ஒரு 50 பாயிண்ட்டு, அந்த இடத்துல இருந்து மேலே ஒரு 50 பாயிண்ட்டு மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு 10 பாயிண்ட்டாக வந்து பிரிச்சுக்கிட்டு ஒரு 100 பாயிண்ட்டாக வந்து பிரித்து போட்டு வந்து அவங்க வந்து இனிஷியேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களோட அந்த இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும். அவங்க ஒரே நேரத்தில் 25,400 வந்து வாங்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் யாரா வாங்குறா அப்படின்ட்டு நாம் வந்து யோசிப்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த இடத்துல இவன் வாங்குறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு கெஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நாம் தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூவை என்ட்ரி ப்ரைஸை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் போட்டு வச்சுருவாங்க, மேலே கொஞ்சம் போட்டு வச்சுருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 100 கோடி 200 கோடி வந்து உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அந்த வால்யூம் அப்படிங்கிறது பிரிஞ்சு போயிடும். ஸோ நமக்கும் அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ ஏதோ மார்க்கெட்டில் வந்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். ஆனால் ஆர்டர்ஸ் வந்து இப்படி தான் வந்து விழும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்னிங் என்ட்ரி ஆகிற டைம்லேயும் க்ளோசிங் ஆகிற டைம்லையும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டராக பார்த்து விழும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில அந்த ப்ரோக்ராமில் சில ட்வீக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லி டார்கெட் அப்படிங்கிறது வந்து இருக்கும், வீக்லி டார்கெட் வந்து இருக்கும், மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி டார்கெட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அவங்க வந்து இந்த ப்ராஃபிட்டெல்லாம் புக் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்னிங்கும் ஈவினிங்கும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான அந்த மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்னிங் செஷனும் ஈவினிங் க்ளோசிங் செஷனும் பெருசாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்க. அது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால் வந்து அதை வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியாது ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடரா அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ யாரோ ஒரு பெரிய ட்ரேடர் இந்த 25,400 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாரு, அது மட்டும் நல்லாவும் தெரியுது. ஒன்ஸ் அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குதாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு
300 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் இந்த இடத்துல வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 300லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் அப்படிங்கிறது நமக்கு சாலிடாக வந்து கிடைக்கும். ஆனால் அது என்றைக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் எப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும்போது அவர் செல் அடிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லது வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸிட் ஆகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து சொன்னது. அதாவது இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே யாரோ ஒருத்தர் பயங்கரமாக வந்து வால்யூமை வந்து பில்டப் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் மார்க்கெட்டில். ஸோ அது வந்து உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ வந்து சாதாரண ஒரு ஆட்கள் வந்து கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் அமௌண்ட் வச்சிட்ருக்கிற ஒரு ட்ரேடர் தான் வந்து அதை வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸாக இருக்கலாம், ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் ஹவுஸாக இருக்கலாம், அது வந்து யார் வேணால் வந்து இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும்போது வாங்க ஆரம்பிக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை ஆவரேஜில் வந்து அந்த வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணும். அந்த ஆர்டர் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு மேலே வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு கீழேயும் விற்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏன் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, சந்தையில் இருக்கிற அந்த வால்யூம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அப்சர்வ் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து வெளியே விடலை. அந்த வால்யூம்ஸ் எல்லாம் வெளியே விடலை அப்படின்னா சந்தையில் அந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லெவல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வால்யூம் கிடச்சிருச்சா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அப் ட்ரெண்டு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அப் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து விற்றுட்டு போவாங்க. அல்லது வந்து மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு அங்கே வந்து கண்டினியூ ஆகும். நாம் என்ன பண்ணுவோம், ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்குதா, நாம் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பக்கம் வந்து போவோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கா, நாம் வந்து ஒரு லாங் வந்து போவோம். அவ்வளோதான் நம்மளால் வந்து முடியும். ஸோ நம்மளால் ஒரு ட்ரெண்டை இப்படி போகும் அப்படின்ட்டு இப்படி போயே ஆகணும் அப்படின்னு நம்மளால் வந்து ட்ரெண்டை வந்து டிசைட் வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நாம் வந்து சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், நம்ம கையில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன அமௌண்ட். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ட்ரெண்ட் வந்து எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, அவங்க எப்படி உருவாக்கி எப்படி கொண்டு போகிறாங்க, அது எது வரைக்கும் கொண்டு போவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் ஸோ சரி ஓகே பொசிஷனெலாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், இதுக்கு மேலே வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி நீங்கள் இன்ட்ராடேயில் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே ஒரு கால் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம், இந்த லெவலுக்குள்ளே ஒரு புட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூவ் உங்களுக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ விலாவரியாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதில் பாதி விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் பாதி விஷயம் சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியது தான். ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1300 பாயிண்ட் வந்து இருக்குது. 1300ல் 300 வந்து கழிச்சு விட்டாலும் 1000 பாயிண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த லோ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் கூட வந்து வச்சுக்கோங்க, நியர்லி ஒரு 25,800 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம்லாம் வந்து பயங்கர ஈஸியாக வந்து பண்ணி விட்ருவாங்க. ஸோ நாம் வந்து என்ன நினச்சிட்ருப்போம், ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த லோவை கட் பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செல் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹையை கட் பண்ண உடனே நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு இதுதான் வந்து தேவை. ஸோ யார் வந்து அவசரப்பட்டு மார்க்கெட்டில் உள்ள நுழையிறாங்களோ அவங்களோட வால்யூம்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து கேதர் வந்து பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே என்ட்ராவீங்க,
மார்க்கெட்டை இந்த இடத்த ஒரு ரிவர்ஸில் போட்டு விட்ருவாங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இங்கே வந்துடும். வேறு வழியே இல்லாமல் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வெளியே வருவீங்க. உங்களோட சின்ன, அதாவது உங்களோட லாஸ் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து அப்படியே வால்யூமாக வந்து மாறிடும். அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வந்து என்ட்ரி கொடுப்பீங்க. இது வரைக்கும் கீழே இறக்குவாங்க, உங்களோட ஆசையை காமிச்சிட்டு மறுபடியும் வட்டா ட்ரு அப்படின்ட்டு மேலே வந்து போயிடுவாங்க. அப்போ மறுபடியும் வந்து என்ன நினைப்பீங்க, நீங்கள் வந்து வேறு வழி இல்லை லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்து வெளியே வருவீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நியர்பை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நியர்பை ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குதா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் வந்து கொடுக்குறதும் போது நமக்கு தைரியமாக சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து மாட்டாமல் வந்து இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாட்டுறதுக்கு ஹெவியாக வந்து சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த சைஸ் அப்படிங்கிறது நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு 25,800க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிற சமயத்தில் நமக்கு வந்து ஒரு 26,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டார்கெட் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25, 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப் ட்ரெண்டு போகும் டவுன் ட்ரெண்டு போகும் அப்படின்னு யாரும் வந்து உக்காண்ட்ருக்காதீங்க. இது அப் ட்ரெண்டும் போகும் டவுன் ட்ரெண்டும் போகும். ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். இது சிங்கிள் சைடு மூவ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு வந்து இருக்காதீங்க. அது பயங்கரமாக வந்து ஏமாற்றும். ஸோ இது மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வருது அப்படின்னாலே பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க, இவங்க தான் வந்து அந்த ட்ரெண்டை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஈஸியாக ட்ராப் பண்ணுறதுக்கு எந்த பேட்டர்ன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் நம்ம காலையிலே இந்த சார்ட்டை நம்ம வந்து போட்டிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் நம்ம வந்து போட்டப்போ என்ன நடந்திருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இருந்தது. அப்போ ப்ரைஸ் நியர்லி இந்த இடத்துல இருந்தது. ஒரு 10:40 10:30க்கு முன்னாடியே போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருந்தது. ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எப்போ வந்து பிரேக் டவுன் ஆச்சு, ஒரு 11:30க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல 11:30 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கா. பிரேக் டவுன் ஆனாலும் இந்த இடத்துல நியர்பை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. நல்லா வந்து பாருங்கள். ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,420 நேத்தோட லோ. ஸோ அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நியர்பை லோ எங்கேயாவது இருக்கா, நியர்பை ஹை வந்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆன மாதிரி இந்த இடத்துல காமிச்சாலும் இங்கே நியர்பை சப்போர்ட் வந்து இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே வந்துட்டாங்க. அது இல்லாமல் வால்யூமும் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, யாரும் அக்ரெசிவாக வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருச்சு. உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேட்டர்லாம் வந்து காமிக்குது. இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து ஹெவியாக மூவ் ஆகலை. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டைம் வந்து இருக்குது, ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு டைம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு க்ளோசிங் டைம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2:30 மணி பக்கம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க மூவ். ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இதுவே வந்து நமக்கு வந்து பழைய மாதிரி நமக்கு வந்து அந்த எக்ஸ்பைரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவ் வந்து லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மூவ் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பைரி நமக்கு வந்து குறைஞ்சி போச்சு. அதன் காரணமாக மூவ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதன் காரணமாக தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி அந்த ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிருந்தது. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு நமக்கு வந்து இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு 25,100 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து டவுன் சைடு வந்து கீழே வந்து இறங்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 25,600 இந்த லெவலை வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்டும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த 15 மினிட்ஸை சார்ட் வச்சு நான் வந்து சொல்கிறேன். இது நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடில் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து இன்ட்ராடே ட்ரேடில் நமக்கு வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து கிடைக்கும். 1 or 2 டேஸில் வந்து கிடைக்கலாம். அந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து
டைமிங் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அது வந்து ஒரு 1 வீக் வந்து எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆகணும். அப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அந்த 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பிப்ரவரி வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு அகைன் வந்து நமக்கு வந்து மார்ச் தான் வந்து இருக்குது. மார்ச் சீரீஸில் அந்த ஒரு 1000 பாயிண்ட் மூவ் வந்து கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஓவரால் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ரேஞ்ச் பவுண்ட் இந்த சென்ஸ் நமக்கு வந்து ஒரு 25,550 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அதே மாதிரி 25,400 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ஒரு 2 சான்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கிடச்சிருந்தது. அது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:20 11:25 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 12:20 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 1 ஹவரில் நமக்கு ஒரு 25,550லேருந்து ஒரு 25,400 ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறக்கியிருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து ஒரு 245 240 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இதில் ஒரு 100 பாயிண்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அவ்வளோதான். ஸோ நேற்றே சொல்லணும் இல்லையா, நிஃப்டி 50 வந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் தான் வந்து மூவ் ஆகும் டெய்லி பை ஆவரேஜ். ஸோ அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நியூஸ் ஏதாவது நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி நியூஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நியர்பை எக்ஸாம்பிளே இன்றைக்கே வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நிஃப்டியோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நாளை நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,550 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,450 வந்து இருக்கலாம். 25,450 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,350 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 25,550 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு மினிமம் 25,650 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து அந்த நாம் சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 61,200 வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, முடியல, மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு மேலே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியுது, மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. சேம் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிஃப்டி 50 விட பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 61,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 61,000 இருக்கலாம். 61,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு மினிமம் 60,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 61,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 61,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லும் சேம் தான், நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. சேம் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டே ஃபுல்லாக. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 82,600 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,000 இருக்கலாம். 82,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 81,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து ஓப்பன் ஆனதே ஒரு 13,600 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு 2-3 கேரக்டர் வந்து அப்படியே வந்து அங்கேயே நின்றுனானுவ. அதுக்கப்புறம் சட்டனாக வந்து ஒரு 4 கேண்டில் குப்புன்னு மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 13,700 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து செல்லிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங்கிட்ட சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டு, மறுபடியும் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டிலையும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 13,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,600 வந்து இருக்கலாம். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.